புதுப்பித்துக் கொள்ளவும் ஆவியின் உடல்நிலையை உறுதிப்படுத்தவும் இவ்விழாவில் பங்கேற்க வந்துள்ள இறைக்குழந்தை உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கடவுள் எவ்வாறு இந்த உலகை மாற்றப் போகிறார்? நம் மூலம் தந்தை கடவுள் அவரின் தூய ஆவியை அவரின் மகனுக்கு கொடுத்த இந்த உலகின் இறைப்பணியாற்ற அனுப்பினார். இயேசு அதே ஆவியை நமக்கு கொடுத்தார். அதன் மூலம் நாம் தூய வாழ்வில் வளர்ந்து இந்த உலகின் மாற்றத்திற்கான ஆயத்தப்பணிகளில் நாம் ஈடுபடலாம். கடவுளின் ஆவி உங்களிடமிருந்து உரைக்கும் உரைகளாகவும் தொடர்ந்து இந்த நம்பிக்கையோடு திருப்பணியில் பங்கேற்போம். பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் வருகை பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். தூய ஆவியாரின் வருகை திரு அவையின் பிறப்பு விழா என்று சொன்னால் மிகையாகாது. அதுவரை பரிசேயர்கள் சதுசேயர்களுக்காக பயந்து நடுங்கிய திரு தூதர்கள் தூய ஆவியை பெற்ற பிற்பாடு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறுகிறார்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கடந்த வாரம் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோம். அதை திரு தூதர்கள் செயல்படுத்துகின்றார்கள். ஆவியானவரை பெற்றிருப்பார்கள். திருத்துதர் பணிகள் நூல் அதை மிக அழகாக நமக்கு விளக்கி காட்டுகின்றது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக
நம்மிலும் அதே தூய ஆவியானவர் ஞானஸ்தானத்தின் மூலமாகவும் உறுதி புஸ்தல் வழியாகவும் வந்திருக்கின்றார். அவரை நம்மிலே செயல்படுத்தக்கூடியவராக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆவியானவரை விடாமல் இருந்த அந்த நேரங்களுக்காக இயல்பின் இச்சைகளுக்கு நாம் செவிமடுத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். ஏழாம் அந்த இறைவனமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனையும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆதியாக இப்பொழுதும் தனியான பரிசுத்தவர்களாலே வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளின் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். Cristo, vem,
மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உன்னத அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை புரிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்கும் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களும் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிதியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களில் இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலவரைப்பாளர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். மன்னகத்தின் முகத்தை
அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்துதர் பவுல் பொழுதில் எழுதிய முதல் திருமுழுக்கிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 3 முதல் 7 மற்றும் 12 முதல் 17. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரின்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் அடையாளங்கள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. திருத்தந்தர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றோ உறுப்புகள் பல. உடலில் உறுப்புகள் பலவ எனும் உடலில் ஒன்றிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் குடிமகள் ஆனாலும் நாம் எல்லோருமே ஒரே தூய ஆவியால் ஒரே உடலால் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை மானமாகவும் பெறுகிறோம். இது ஆண்டவர் நமக்கு தொடர்பாடு. தூய ஆவியே எழுந்தருளி வானின்று உமது பேரொளியின் அருள் சுடரின் மீது அனுப்பிடுவி. அருள் சுடரின் மீது அனுப்பிடுவி. எளியவர் தந்தாய் வந்தருளி. நன்கொடை வல்லரை வந்தருளி. இதய ஒளியே வந்தருளி. இதய ஒளியே வந்தருளி. உன்னத ஆறுதலானவரே, ஆனந்த இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, இனிய தன்மையும் தருபவரே, உலகில் கலைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும்
குலுங்கினதே அருமையில் ஆறுதலானவரே அருமையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவாசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொலைகள் ஏதும் நீதிடுவீர் கொலைகள் ஏதும் நீதிடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இருளில் நீக்கும் நீதிடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே அழிவில்லா இன்பம் அருள்வீரே தூயாவியே எழுந்தருளி வாரும் உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும் அவற்றில் உமது அன்பின் தீயை பற்றி எரிய செய்தருளும் ஆண்டவர்களோடு இருப்பதாக தூயோவான் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 20 19 23 வரையுள்ள இறைவாக்கியங்கள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல
நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்த உன்னதத்தின் ஆவியை அந்த பக்தர் உள்ளத்தில் என்கின்ற அந்த பாடலின் வரிகளை பாடி நாம் சிந்தனைக்கு கடந்து செல்வோம். உன்னதத்தின் ஆவியை அந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவியூற்றி. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவியூற்றி. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்கள் துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் அந்த நாவியார். தாங்க வேண்டும் அந்த நாவியார். உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். திரு அவையின் பிறப்பு பெருவிழா என்று இந்த விழாவை சொன்னால் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அதுவரை பயந்து கதவுக்கு பின்னால் ஒளிந்த சீடர்கள் ஆவியை பெற்றவுடன் தைரியமாக சென்று இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஒரு வழக்குரைஞர் லாயர் நன்றாக பிஸியா நிறைய கேஸ் வரும் வேலைகளை செய்து கொண்டிருப்பார். இவர் தன்னுடைய அலுவலகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னும் மெயின் ரோட்டுக்கு மாற்றலாம் அப்படின்ட்டு மாற்றுகின்றார். மாற்றிட்டு அவர் அங்கு தன்னுடைய பணியை தொடர்கின்றார். ஒரு நாள் காலை ஒரு 10-10:30 மணி இருக்கும். ஒரு நாள் அங்கே வந்து நிற்கிறத பார்க்கிறார். உடனே அதை பார்த்த உடனே இவர் நினைக்கின்றாரோ கேஸுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேக வேகமாக ஃபோனை எடுத்து அந்த ஆள் உள்ள வர பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த கேஸா, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். நாளைக்கு அது ஹியரிங்க்கு வருது, அதை முடிச்சிடலாம், நீங்கள் அமௌண்ட்டு மாத்திரம் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு பேசிட்டு வச்சுக்கிட்டு வந்தவரை பார்த்து உங்களது என்ன கேஸ் அப்படின்னு கேட்குறாரு. அவன் தளத்தையே சொல்லிட்டே சொன்னான்,
நான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து வரங்க, டெலிஃபோனுக்கு கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. கனெக்ஷனே இல்லாமல் டெலிஃபோனில் பேசியது போல இன்று ஏகப்பட்ட பேர் கிளம்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் என்னுடைய கனவுல இது பண்ணாரு, அப்படி இப்படின்ட்டு கிளம்புகின்ற கூட்டம் இன்று இருக்கின்றது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது ஆவியின் செயல், எது தூய ஆவியின் செயல், எது தீய ஆவியின் செயல் என்பதனை உணர்ந்து தூய ஆவியின் செயல்களை நாம் செய்கின்றவர்களாக, அடுத்தவர்களிடத்தில் அந்த தூய ஆவியின் செயல்பாடுகளை காண்கின்றவர்களாக நாம் இருக்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள இறை வசனங்களை நாம் வாசித்தோம். முதல் வாசகமாக இதுல பார்த்தோம்னா பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த போது, பெந்தகோஸ்துனா என்ன அர்த்தம்? 50வது நாள். என்ன 50வது நாள்? ஏசு அதுக்கப்புறம் தான் 50வது நாள். ஓகே, பட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூடி இருக்காங்க. ஏசு பரிசுத்தாவியை இன்னைக்கு அனுப்புவாரு அப்படின்னு நினைச்சா கூட்டினாங்க. என்ன கீழே நோட் இருக்குது பாருங்க, அதை பாருங்க. அது 50ஆம் நாள். அதற்கு முன்பாக அவர்கள் பாஸ்கா விழாவை, புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாடி 50வது நாள்ல என்ன விழாவை கொண்டாடுவாங்க? 50வது நாள்ல புட்நோட்ல இருக்குது, அறுவடையின் விழாவை கொண்டாடுவார்கள். அதனாலதான் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு 3 முக்கிய விழாக்கள் இருக்கின்றது. விடுதலை பயண நூல்ல 23ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை பார்த்தோம்னா 3 முக்கிய விழா. அதுல 2 விழா சொல்லியிருக்கேன். பாஸ்கா விழா இல்லைன்னா புளிப்பற்ற அப்ப விழா, ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த அடிமைத்தனம், எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அந்த தலைச்சல் பிள்ளைகள் கொள்ளப்பட அவர்கள் வந்து செங்கடலை கடக்கின்றார்கள். அந்த விழா தான் பாஸ்கா விழா அல்லது புளிப்பற்ற அப்ப திருவிழா. ஏன்னா அன்னைக்கு அப்ப வந்து அவங்க புளிப்பற்ற அப்பத்தை உண்டார்கள். அதனால அந்த புளிப்பற்ற அப்ப விழா. அதே போல அதனை தொடர்ந்து வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதல் பலன் கிட்டும் போது அறுவடை விழா. அப்புறம் 3வது விழா இது உழைப்பின் பயனை, உங்கள் ஆண்டின் தொடக்கத்திலே வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படி ஆண்டுக்கு 3 முறை உன் ஆண் மகவு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் அப்படின்ட்டு. அதன் பிறகு அந்த எருசலேம் ஆலயம் கட்டிய பிறகு எருசலேம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த விதத்துல இருந்தாங்க. அதனாலதான் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த நான் முதல் கண்ணி பேச்சுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எம்எல்ஏக்கள் சிலர் தான் புதுமுகங்கள். அவங்க முதல் முறை சட்டமன்றத்தில் பேசினாங்கன்னா அவர்களுடைய கன்னி பேச்சு என்று அதை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்பீச். அதுபோல இந்த கன்னி பேச்சுல 3000 பேர் மனம் திரும்புகின்றார்கள் என்று நாம் தொடர்ந்து அந்த பெந்தகோஸ்தின் நாளில் பேதுருவின் அருளுரை அதனுடைய இறுதியில பார்த்தோம்னா அன்று ஏறக்குறைய 41ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி, அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். முதல் கன்னி பேச்சு. அதுவரை இயேசுதான் போதித்துக் கொண்டிருந்தார். இது முதல் ஆவியானவர் வந்த உடனே முதல் முறையாக பேசுகின்றார்கள். 3000 பேர் மனம்
மாறுகின்றார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போலவே இந்த இதுல இன்னொரு அற்புதம், தூய ஆவியின் வருகையில இன்னொரு அற்புதம். உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்தவங்க, அவங்க எல்லாம் பேதுரு பேசினதை எப்படி கேட்டாங்க? அவங்க தாய்மொழியில கேட்டாங்க. இதை தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அங்கே மொழி, அதாவது அந்த பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர்கள் கட்டி அது கடவுளுக்கு இணையாக நம்ம உயரமா கட்டுவோம் அப்படின்ட்டு அவங்க திட்டமிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் ஒரே மொழியை பேசுகின்றார்கள். ஆகவே என்ன பண்றோம்? கடவுள் என்ன பண்றாரு? 7ஆம் வசனத்துல, தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். அந்த இடத்துல குழப்பம், மொழியினால் குழப்பம் ஏற்படுது, இங்க மொழியினால் ஒற்றுமை ஏற்படுது. ஆகவே பிரியமானவர்களே, ஆவியானவருடைய செயல் ஒற்றுமையை கொடுக்கின்றது. ஆகவே நம் மத்தியிலும் அந்த ஒற்றுமை நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் நம்மிலே குடிகொண்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, ஊரிலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் ஒற்றுமை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவர் செயல்படவில்லை என்று அர்த்தம். மிக அழகாக ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்துல 5ஆம் அதிகாரம், ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்துல 5ஆம் அதிகாரத்துல அந்த 5ஆம் வசனத்துல 2வது பகுதி மிக அழகாக சொல்லும். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது. மீண்டுமாக ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அதுல 9ஆம் வசனமும் சரி, இன்னும் சிறப்பாக 14ஆம் வசனம், 14ஆம் வசனம் 8:14, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால், கடவுளுடைய பிரசனம் எங்க இருக்குதோ அங்க ஒற்றுமை இருக்கும். தூய ஆவி எங்க இருக்கின்றாரோ அங்கே ஒற்றுமை இருக்கும், அன்பு இருக்கும். நாம் எப்ப கடவுளுடைய மக்கள்னு சொல்ல முடியும்? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்ற போது நாம் கடவுளின் மக்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அப்பா தந்தையே என்று கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டு நாம் இறைவனை அப்பா தந்தா என்று அழைக்கின்றோம் என்று அதற்கு அடுத்த வசனமே சொல்றது. ஆகவே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்ற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இறைவனை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமையை பெறுகின்றோம். இது எதனால் வருகின்றது? தூய ஆவியார். ஆவியாரும் தொடக்கத்திலிருந்து இறைவனுடைய ஆவியினுடைய செயல்பாடுகளை நாம் காண முடியும். தொடக்க நூல் 1 அதிகாரத்துல 1 வசனத்துல பார்த்தோம் என்றால், தூய ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்கின்ற வசனத்தோடு அந்த திரு விவிலியம் தொடங்குகின்றதை நாம் காண்போம். கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று நாம் அந்த தொடக்க நூல் 1 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல காண்கின்றோம். அதே போலவே லூக்கா செய்தி 1:26 38 வரை உள்ள இறை வாக்கியங்களை பார்த்தோம்னா, உன்னத கடவுளின் ஆவியார் உம்மேல் நிழலிடும், ஆதலின்
குழந்தை தூயது, இறை மகன் என அழைக்கப்படும் என்று இருக்கின்றது. ஆகவே ஆவியானவர் தொடக்கத்திலிருந்தே இது பண்றாரு. இருந்தாலும் சிறப்பான விதத்துல அந்த ஆவியினுடைய கொடையை அவர்கள் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பெற்று அதன் பிறகு அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நான் சொன்னது போல அந்த முதல் பேருரையில, பெந்தகோஸ்தே நாளில் நடந்த முதல் பேருரையில 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அதனை தொடர்ந்து வரக்கூடிய இதில் நாம் காண்பது அதுதான். ஆகவே பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவி செயல்படுகின்ற போது அது ஒற்றுமையின் ஆவியாக இருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகின்றது. வரங்கள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியானவரோ ஒருவர் தான். அருள்படைகள் பல வகை உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே என்று மிக அழகாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஆவியானவர் தான் நம்மை புதுப்பிக்கின்றார். பதிலுரை பாடலில் நாம் அதைத்தான் பாடினோம். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை நீ புதுப்பிக்கின்றீர்கள் என்று அந்த வரியை பாடுகின்றோம். ஆகவே ஆவியானவர் நமக்கு ஒரு புது படைப்பை, புதுப்பித்தலை தருகின்றார். அதே போலவே ஒற்றுமையை தருகின்றார், அன்பை தருகின்றார். இதெல்லாம் இறைவன் ஆவியினுடைய கொடைகள். அதே போலவே இன்னும் சிறப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஆவியின் கொடைகள் 7, அதே போலவே ஆவியினுடைய கனிகள் கலாத்தியர் 3:22 நாம் காண முடியும். ஆகவே இதெல்லாம் பார்த்தோம்னா ஆவியின் கனிகள், ஆவியின் கொடைகள், இவை எல்லாமே எப்படி தொடக்கத்திலிருந்து இருந்ததோ அது போல நமக்கு ஞானஸ்தானத்திலேயே தூய ஆவி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அது இன்னும் சிறப்பாக செயல்படுகின்ற விதத்துல எப்போ கிடைக்கிறது? நமக்கு உறுதி பூஸ்தல் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக உறுதிப்படுத்துதல். ஆகவே தான் அந்த இது உறுதி பூஸ்தல் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன வரும்? நம்மை வேத சத்தியத்தில் திடப்படுத்த தூய ஆவியும் அவருடைய கொடைகளையும் கனிகளையும் நமக்கு தரக்கூடிய அருள் அடையாளமே திருவருட்சாதனமே உறுதி பூஸ்தலாகும் என்று. ஆகவே இறைவனுடைய கொடையை, தூய ஆவியின் கொடைகளை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கின்றோம். அது நம்மிலே செயல்படுகின்றது என்றால் நம்மிலே நிறைவான அன்பு இருக்கும், ஒற்றுமை இருக்கும், மன்னிக்கின்ற மனம் இருக்கும், அமைதி நிறைவாக குடிகொண்டிருக்கும். இயேசு உயிர்த்த பிற்பாடு அவர் ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு இந்த நற்செய்தி வாசகத்திலையும் நாம் காண்கின்றோம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். ஆகவே அந்த அமைதியை இறைவன் நிறைவாக தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அந்த அமைதியை நாம் பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம், உணர்ந்து கொள்வோம். இதுதான் இறைவன் தூய ஆவியினுடைய கொடைகள். ஆனா நிறைய சமயத்துல அதை நம்ம செயல்பட அனுமதிப்பதில்லை. எப்படி ஒரு சில சமயத்துல மீட்டிங் போகும்போது நம்முடைய மொபைல் போனை என்ன பண்ணுவோம்? சைலண்ட் மோட்ல போட்டுருவோம். அதே போலவே ஆவியின் செயல்பாடுகளை நிறைய டைம்ல என்ன பண்றோம்? சைலண்ட் மோட்ல போடுவோம். ஆகவே ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வருகின்ற போதுதான் அன்பு, ஒற்றுமை, அமைதி, மன்னிப்பு போன்ற அனைத்து பண்புகளும் நம்மிடத்தில் இருக்கும். அதை நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆவியால் இயக்கப்படுகின்ற போதுதான் நாம் கடவுளின் மக்களாக இருக்கின்றோம். உணர்ந்து கொள்வோம். கடவுளின் மக்களாக வாழ ஆவியால் இயக்கப்பட அருள் வேண்டி ஆவியின் செயலாற்றலை ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வருவோம். இறைவன் நம்மை விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Amen.
இது மக்களின் மன்றாட்டினுடைய திருப்பணியின் கருத்துக்கள். சக்திவேல் சித்ரா கௌதம் தர்ஷினி குடும்ப கருத்துக்களுக்காகவும் கௌதமுடைய 22வது பிறந்த நாளிலே மாதாவுக்கு நன்றியாகும். பிரபாத் சுபேஷாமி ஷர்மிதா சஸ்மிதா குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிரபாத் பேபிஷாமியுடைய 5ஆம் வருட திருமண நாளிலே நன்றி மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆவியானவர் நம்மிலே செயல்பட அவர்கள் வேண்டி இப்போது நாம் நம்முடைய மன்றாட்டுகளை ஒப்புக்கொடுப்போம். தூய ஆவியின் பெருவிழாவை கொண்டாடி இருக்கின்ற இந்நாளில் தாயாம் திரு அவைக்காகவும் திருத்தந்தையோ ஆய பொதுமக்கள் குருக்கள் துறவியர் பொதுநலஞர் ஆகிய எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்ற நற்செய்தியின்படி நாங்கள் எந்த படிநிலையில் இருந்தாலும் அனைவரும் உம்மால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களே என்று வந்து ஒற்றுமையின் ஆவியை உறுதிதாரும். ஆவியை நிறைவாக உள்வாங்கி இறைசாட்சி உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிக குறுகிய என்கிற நற்செய்தி வாசகத்தில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிற சொற்றொடரை 2 முறை உச்சரித்த நீர் இவ்வுலகுக்கு நிலையான அமைதியை உரித்தாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பெந்தகோஸ்து திருவிழாவின் போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பல மொழிகளை பேசியோரும் நற்செய்தியை தம் சொந்த மொழிகளில் கேட்க செய்த ஆவியானவர் பல்வேறு பிரச்சனைகளால் முரண்பட்டுள்ள உலக தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் ஒருமித்த கருத்துக்கும் ஒற்றுமையின் பாதைக்கும் அழைத்து வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி விண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்கிற திருப்பாடல் வரிகளை தியான பல்லவியாக பகிர்ந்த நாங்கள் தூய ஆவியின் நிரப்புதலால் புத்துயிர் பெற வேண்டும் என்றும் என் பிள்ளைகளும் இளையோரும் தூய ஆவியின் வழிநடத்ததால் தங்கள் எதிர்கால வாழ்வை சரியான தேர்வு செய்து நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்படைகள் பல வகை உண்டு, செயல்பாடுகள் பல வகை உண்டு, திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே, கடவுள் ஒருவரே என்றுணர்ந்து எங்கள் பங்குகளிலும் அன்புகளிலும் தனிப்பட்ட குடும்பங்களிலும் நாங்கள் வாழும் சமுதாயத்திலும் நாங்கள் அனைவரும் ஒரே உடலின் பல்வேறு உறுப்புகளாய் இசைந்தும் இணைந்தும் செயல்படுகின்ற மனப்பக்குவத்தை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள்
வெளியிலிருந்து செய்தருளும். நாங்கள் அனைவரும் இறைவனுக்கு உகந்தவர்களாகவும் அனைத்து அருள்வரங்களும் பெற்றவர்களாகவும் ஒன்றிப்பில் இன்புற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நமக்கு ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் இடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆவியானவர் எங்களிலே செயல்பட அனுமதிக்கவும். ஒற்றுமையின் ஆவியை, மன்னிப்பின் ஆவியை, அமைதியின் ஆவியை, அன்பின் ஆவியை எங்களில் தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை கவனி, காணிக்கை பாடல். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய என்னுடைய இந்த காலை பணியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதவர்கள் உங்களை கையின்படி ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரையும் திருமணத்தின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு அவரை எங்கள் நிலைமை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை
ஏனெனும் நீ பாஸ்கா மறைபொருளை நினைவுறச் செய்கின்றேன். உம்முடைய திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையனை ஊட்டினார். பல்வேறு மொழிபேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையால் இவரை அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிகின்றேன். பாடுவதாவது அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறதா. அவர் பாடுபட உடன் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து இருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆதரவு என்று மக்களுடைய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உன்னை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ், ஏனைய திருநிலையின் ராக்கி அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பலிபீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவருக்கும் தேவையான நம்முடைய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக தந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்களும் என் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மதித்து என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய ஆன்மாக்களையும் உத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு விளைவிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் இறைவனின் கண்ணி தாயும் தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவர்களும் கொண்டு இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்துவையா புகழ்ந்தேத்தும் வரமருள உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு இவர்களை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து நீங்குகிறோம். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்து மரணத்தையும் கடைபிடித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கும் அடைந்தேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தளத்தில் அற்படுகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துரத்தமும் நம்முடைய காப்பு நித்திய வாழ்வதற்கு ஆமென். கிறிஸ்துவின் 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 கருவில் என்னை வழித்தது
கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, அடுத்த ஞாயிறு தமத்துவ திருவிழா. மூவரு இறைவன் ஒரே கடவுளாக இருக்கின்றார் என்கின்ற மகிமையின் விழாவினை கொண்டாடுகின்றோம். அடுத்த ஞாயிறு மே 31ஆம் தேதி, மே மாதம் மாதாவிற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். ஆகவே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தை சுற்றி வேண்டுதல் தேர், மாதாவின் உருவம் தாங்கிய வேண்டுதல் தேரை எடுப்போம். அதனைத் தொடர்ந்து ஊர்க்கூட்டமானது நடைபெறும். தேர் திருவிழா மற்றும் மற்ற நம்முடைய இந்த பொது காரியங்களுக்காக முன்னதாகவே ஊர்க்கூட்டம் கூட்டினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக அடுத்த ஞாயிறு மாலை திருப்பலியும், திருப்பலி முடிந்தவுடன் வேண்டுதல் தேரும், அதனைத் தொடர்ந்து ஊர்க்கூட்டமுமானது நடைபெறும். ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய நல்ல ஆலோசனைகளை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை மருத்துவமைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அருளையும் பாதுகாத்தருளும். எவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக, இந்த ஆன்மீக உணவு நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிரை பெற தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிவிக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகி இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியானவரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. சீடர்களுக்கு தோன்றியதை உங்கள் இதயங்களை தீமை அனைத்திருந்தும் மாற்றுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உச்சரித்து கொடுத்திட செய்வாராக. பல்வேறு மொழிகளை ஒரே நம்பிக்கையாக அறிக்கையில் ஒருங்கிணைந்து திருவுடன் கொண்டவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பெற்ற நீங்கள் பிறரோடு பகிர்ந்து அன்பின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவின் திருவிதமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவதுரோகங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவனின் திருப்பீடத்தில் தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியவர்கள் செய்தவர்களையும் படுத்தும் பவர்த்தங்களையும் அதிர்ஷ்ட கடிமுறையாலையும் மாசுகாத்திரத்துகளையாக இயேசுவின் திருவிதத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளுக்கும் மாதத்திற்கும் சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துக்களுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரவிட ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் அமைதியாக